ஹை ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் கூட சங்கீதா இணைந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். அண்ட் நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. இது மூலமா எனக்கும் ஒரு நல்லது தான். இனிமே என்னையும் விஜயை பத்தி யாரும் தப்பா பேச முடியாதுல்ல. ஏன்னா இப்ப கொஞ்ச நாளாவே எங்களை பத்தின ரூமர்ஸ் தான் அதிகமா சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. இனிமே அந்த மாதிரி நியூஸ் வராது அப்படின்றதுல நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்கள் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இந்த நியூஸை சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ரசிகர்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச மாசமாவே விஜய் அண்ட் த்ரிஷா இவங்களை பத்தின நியூஸ் தான் சோசியல் மீடியால அதிகமா வர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு ஈவென்ட்டுக்கும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வராங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் தான் அங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு த்ரிஷா அவர்கள் அங்க முன்னாடி வந்ததும் அண்ட் அங்க வந்து அவங்க ரொம்ப எமோஷனல் ஆனதும் மிகப்பெரிய விமர்சனமா மாறிச்சு. அவங்களோட மனைவியே வரல, ஆனா இவங்க அங்க ஏன் வந்தாங்க, அதுவும் அந்த மாதிரி எமோஷனல் ஏன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி தப்பா பேசி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்கு த்ரிஷா அவர்கள் ரிப்ளைவும் கொடுத்தாங்க. எனக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சினிமாவில் நிறைய படங்கள் ஒன்னா நடிச்சிருக்கோம். அந்த சினிமா ரீதியான நட்பு தானே தவிர வேற எந்த மாதிரி உறவும் இல்ல. எங்க உறவை தப்பா பேசாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னாங்க. ஆனா அதுக்கும் நிறைய பேர் விமர்சனம் தான் வச்சுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதை கண்டுக்க வேணாம் அப்படின்ட்டு அவங்க சோசியல் மீடியா பக்கமே வரல. அண்ட் இப்போ சங்கீதா அவர்கள் விவாகரத்தை வாபஸ் பண்ணி இனிமே நான் விஜய் கூட சேர்ந்து தான் வாழ போறேன் அப்படின்னு முடிவு எடுத்த நிலையில த்ரிஷா அவர்கள் அதுக்கு செம்மையா ரியாக்ட் பண்ணிருக்காங்களா. இனிமே எங்களுக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும் அண்ட் யாரும் இதை பத்தி தப்பா பேச மாட்டாங்க, எங்களை பத்தி தப்பா பேசுற வாய்ப்பே இனிமே கிடையாது. சங்கீதா அவர்கள் நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க, இனிமே அவங்க சேர்ந்து வாழறதா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.